ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த கெர்த் ஆஃப் எ ட்ரீ கேன் பி மெஷர்ட் பை. ஸோ மரத்தினுடைய சுற்றளவை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மீட்டர் ஸ்கேல், மீட்டர் ராட், பிளாஸ்டிக் ரூலர், மெஷரிங் டேப். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ மெஷரிங் டேப்பை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ யூஸிங் த மெஷரிங் டேப் we can find the girth of a tree. Okay, so the next question, the conversion of 7 meter into centimeters gives. ஸோ எப்படி வந்து 7 மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 70 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 700 சென்டிமீட்டர், 7000 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போது 7 மீட்டர் அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 700 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, குட். ஸோ தேர்ட் ஒன், குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு இஸ் கால்ட். நம்ம மெஷர் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ, ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஒன். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹையஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர், அதுக்கு அடுத்தது மீட்டர், அப்புறம் சென்டிமீட்டர். ஸோ இருக்கக்கூடிய சின்ன யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். ஸோ நம்ம லெங்க்த்தை மெஷர் பண்ணுறதுல யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் இது எல்லாமே. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ எது பெரிய யூனிட்டோ அது ஃபஸ்ட் வரணும். அப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிலோமீட்டர் ஃபஸ்ட் வரணும். அதை விட சின்னது பார்த்திங்கன்னா மீட்டர். அதை விட சின்ன யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை விட மிக குறைவான ஒரு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 6th ஸ்டாண்டர்டில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம். ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக நீங்கள் 5th 6th வரதுனால இதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்னா பார்த்தீங்கன்னா ஒயில் மெஷரிங் த லெங்த் யூஸிங் எ ரூலர் த பொசிஷன் ஆஃப் யுவர் ஐ ஷுட் பி. நம்ம ஐ பொசிஷன் வந்து எங்கே இருக்கணும்? ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறோன்னா ஏற்கனவே நான் நடத்த சொல்லியிருக்கேன். எங்கே இருக்குன்னா வெர்டிக்கலி அபோவ் த பாயிண்ட் வேர் த மெஷர்மெண்ட் இஸ் டு பி டேக்கன். ஸோ அப்போ ஆப்ஷன் பி அதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரியா? நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சைடில் இருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பேரலக்ஸ் எரராக வரும். ஓகேவா? ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். வெர்டிக்கலி அபோவ் த பாயிண்ட் வேர் த மெஷர்மெண்ட் இஸ் டு பி டேக்கன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட் ஒன், 126 கிலோகிராம் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் மாஸ். அது வந்து ட்ரூ. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின், லெங்த் ஆஃப் ஒன் செஸ்ட் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த மீட்டர் ஸ்கேல். மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி தான் செஸ்ட்டினுடைய லெங்த்தை மெஷர் பண்ணலாம். அடுத்து 10 millimeters மேக்ஸ் 1 centimeter. ட்ரூ. ஹேண்ட் ஸ்பேன் இஸ் ரிலேபிள் மெஷர் ஆஃப் லெங்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபால்ஸ். ஹேண்ட் ஸ்பேன் வச்சு சரியா முழம் போட்டு அளக்கிறது, ஜான் போட்டு அளக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தப்பு. ஓகேவா? ஃபால்ஸ். த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் அக்செப்டட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட். அது வந்து ட்ரூ. உலகம் முழுசும் ஒரே யூனிட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்றது. அது வந்து ட்ரூ. ஓகே, இன்றைக்கி இந்தியாவும் சரி மற்ற எந்த கண்ட்ரிலேயே இருந்தாலும் சரி மெஷர் பண்ணுறதுக்கு எஸ்ஐ சிஸ்டம்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அது ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ். ஃபிலிப்ஸில் ஃபஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லெங்த் இஸ் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் அஸ் மீட்டர். ஸோ எம், ஸ்மால் லெட்டர் எம் போடணும், கேப்ஸ் எம் போடக்கூடாது. அடுத்தது செகண்ட் ஒன், 500 grams இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். ஸோ 500 grams வந்து நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணோம்னா 0.5 கிலோகிராம், 0.5 kg அப்படின்ட்டு நீங்கள் எழுதலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்ட் இன். ஸோ இது டிஸ்டன்ஸ் இல்லையா, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட தூரத்தை கிலோமீட்டரில் சொல்லணும். ஓகேவா? அடுத்தது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். ஃபோர்த் ஒன், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். அடுத்து ஃபிஃப்த் ஒன், 5 கிலோகிராம் அப்படின்றது எவ்வளோ, எத்தனை கேட்குறாங்க. ஸோ 5000 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் அனலாக். ஸோ ஃபஸ்ட் ஒன், சுகர் வந்து பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணி
நம்ம கண்டுபிடிக்கலாம் அதனுடைய மாஸை. லைம் ஜூஸ் அப்படின்னா அதனுடைய மாஸ் வந்து அதனுடைய வால்யூம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லைம் ஜூஸ் அப்படின்னா ஸோ என்ன ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ மெஷரிங் ஜார் கரெக்ட். ஸோ மெஷரிங் ஜாரை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த பர்சன் வந்து சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். லென்த் ஆஃப் யுவர் ஷார்பன்டு பென்சில் லேடு, அந்த பென்சிலுடைய கூர் முனை இருக்கு இல்லையா, அதனுடைய லென்த்தை வந்து நீங்கள் எதில் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எல்லாமே மெஷர்மெண்ட்டு தான், மில்லி மீட்டரில் தான் மெஷர் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனுடைய லென்த்து, மில்லி மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். இப்போ மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வால்யூம், ஓகேவா. ஸோ அதேமாதிரி வெஜிடபிள் அப்படின்னா மாஸ். மில்க் ஏன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அதனுடைய வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வெஜிடபிள் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதனுடைய மாஸை நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இது வந்து 2 மார்க்கில் வரக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ லென்த் ஆஃப் த forearm, SI யூனிட் ஆஃப் லென்த், அடுத்தது நானோ, SI யூனிட் ஆஃப் டைம், அடுத்தது கிலோ. ஸோ ஏ சைடில் கொடுத்துருக்காங்க. பி சைடில் மீட்டர், செகண்ட் 10⁻⁴, 10⁻⁹ கியூபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் லென்த் ஆஃப் த forearm அப்படின்னா அதை கியூபிட் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுவோம், ஓகேவா. கியூபிட்டில் மெஷர் பண்ணுவோம். அடுத்து SI யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், மீட்டர். ஸோ நேனோ அப்படின்னாலே 10⁻⁹, ஓகே. 10⁻⁹ தான் நேனோ. ஸோ நேனோ மீட்டர் அப்படி சொன்னோம் இல்லையா அது. அடுத்து SI யூனிட் ஆஃப் டைம் அப்படின்றது செகண்ட். கிலோ அப்படின்றது 10⁻3, ஓகே. ஸோ ஃபிஃப்த் ஒன் கிலோ, தட் இஸ் 10⁻3, ஓகேவா. ஸோ ப்ளஸ் வரணும், மைனஸ் போட்டுறக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கம்ப்ளீட் த கிவன் டேபிள். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து வால்யூம் இருக்குன்னா அதை எப்படி நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரில் மெஷர் பண்ணுவோம். 10 லிட்டர் 4 லிட்டர்ஸ் அப்படின்றது அதனுடைய அந்த லிக்விட்னுடைய வால்யூம் சொல்லுவோம். இப்போ கிலோகிராம் இருக்குது, அப்போ கிலோகிராமுக்கு ஏ சைடில் என்ன வரும் கேட்குறாங்க. இப்போ கிலோகிராம் அப்படின்றது மாஸை மெஷர் பண்ணக்கூடியது இல்லையா, ஒரு பொருளுடைய அளவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கிலோகிராம் இஸ் மாஸ், ஓகேவா. மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கிலோகிராமை பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி லென்த் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபிங்கர், ஸோ உங்களுடைய அந்த சுண்டி விரல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, ஓகேவா. அதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சென்டிமீட்டர். ஸோ யூனிட் வந்து சென்டிமீட்டர், அதில் மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அல்லது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டிஸ், ஓகே, அதை வந்து கிலோமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணுவோம், ஓகேவா. சரி, ஓகே, குட். அடுத்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர், 1 மில்லிமீட்டர். ஸோ இதில் இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது பெரிய யூனிட் 1 சென்டிமீட்டர், அடுத்தது 1 மீட்டர், அடுத்தது 1 கிலோமீட்டர், ஓகே. இதுதான் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர். மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர், அப்புறம் கிலோமீட்டர், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் என்னென்ன யூனிட்ஸில் இந்த டேபிளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கோ த்ரூ இட், சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வித் த கிவன் கிரிட். அந்த கிவன் கிரிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இது கொஸ்டின்ஸு, அதுக்குள்ளே இருந்து நம்ம ஆன்சர் எடுத்து இதில் எழுத போகிறோம், ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் 10⁻³ இஸ் 1 dash, ஸோ 1 millimeter, ஓகே. 10⁻³ is 1 millimeter. செகண்ட் ஒன் த SI யூனிட் ஆஃப் டைம், செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. SI யூனிட்னுடைய டைமினுடைய யூனிட் வந்து செகண்ட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் ஃபார் எ மெஷர்மெண்ட் லீட்ஸ் டு எரர். நீங்கள் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிராஸாக நீங்கள் ரீடிங் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பான கரெக்ட் ரீடிங் வராது, எரர் தான் கிடைக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் டேஷ் இஸ் த 1
what a clock reads, time. So fifth one, mass is the amount of substance present in an object. So sixth one, average can be taken to get the final readings of the recordings of different students for a single measurement. Okay, average எடுத்தால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ரீடிங்க்கு ஆவரேஜ் நமக்கு கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. செவன்த் ஒன், டேஷ் இஸ் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. லெங்த் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ எயித் ஒன், டேஷ் ஷோஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை என் ஆட்டோமொபைல். ஸோ ஆட்டோமொபைல் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டரை வச்சு நம்ம ஆட்டோமொபைல்ஸ் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எ டெய்லர் யூசஸ் மெஷரிங் டேப் டு டேக் மெஷர்மெண்ட்ஸ் டு ஸ்டிச் எ கிளாத். ஸோ துணி தைக்கிறதுக்கு டைலர் என்ன அளவு கோலை பயன்படுத்துகிறார். ஸோ என்ன மெஷரிங் டூல்ஸ் பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா டேப்பு பயன்படுத்துவார். ஓகே. டென்த் ஒன், லிக்விட்ஸ் ஆர் மெஷர்டு with this physical quantity. Liquids are measured with this physical quantity. Okay. எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் மெஷர் பண்ணுவாங்க லிக்விட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் இன் எ வேர்ட் ஆர் 2 words. ஸோ சிம்பிள் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம். ஸோ ஏற்கனவே நம்ம இந்த லெசனில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அதை தான் ஷார்ட் ஃபார்மில் நம்ம எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் மாஸ். ஸோ பீம் பேலன்ஸ், தராசு தட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன். ஸோ கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நேனோமீட்டர். ஸோ மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நேனோமீட்டர்லாம் ஸ்மாலஸ்ட் யூனிட், கிலோகிராம்ன்றது தான் ஹையஸ்ட் யூனிட். ஸோ அதனால் கிலோகிராம்ன்றது தான் ஆட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ். மாஸ்னோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கிலோகிராம். ஸோ அது கிலோகிராம் ஷார்ட்டாக எழுதணும், யூனிட்ஸில் எழுதணும் அப்படின்னா கேஜி அப்படின்னு எழுதுனா போதுமானது. ஓகேவா? ஸோ கிலோகிராம், கேஜி. ஸோ வாட் ஆர் த 2 parts present in the measurement. மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ நம்பர் அண்ட் த யூனிட். ஒரு நம்பர் இருக்கும், அது பக்கத்தில் யூனிட் இருக்கும். 10 மீட்டர் ஆர் 10 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் இன் எ சென்டென்ஸ் ஆர் 2. ஓகே. ஸோ ஒரு வரியில் அல்ல 2 வரியில் எழுத சொல்கிறாங்க. டிஃபைன் மெஷர்மெண்ட். த கம்பேரிசன் ஆஃப் எ அன்னோன் குவான்டிட்டி பை யூஸிங் எ நோன் குவான்டிட்டி இஸ் நோன் ஆஸ் மெஷர்மெண்ட். ஒரு அன்னோன் குவான்டிட்டியை நோன் குவான்டிட்டியோடு கம்பேர் பண்ணுறது தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? அது மாஸாக இருக்கலாம், அல்லது லென்த்தாக இருக்கலாம், அல்லது டைமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அன்னோன் குவான்டிட்டியை நோன் குவான்டிட்டியோடு நம்ம மெஷர் பண்ணோம்னா அதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் மாஸ். மாஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் என் ஆப்ஜெக்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் எ ஆப்ஜெக்ட். ஒரு பொருளில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம், அல்லது எவ்வளோ இருக்குது, இந்த பொருளுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 places இஸ் 43.65 கிலோமீட்டர் கன்வெர்டட் இன்டு மீட்டர் அண்டு சென்டிமீட்டர். சரியா? 2 இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் வந்து 43.65 கிலோமீட்டருக்கு, அதை மீட்டர்லேயும் சென்டிமீட்டரும். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் கிலோமீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்றத எவ்வளோ மீட்டர் சொல்லுவோம்? 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 43.65 கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 43.65 இன்ட்டு 1000. ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4365 கிடைக்கும். அப்போ சிம்பிளாக எவ்வளோ சொல்லலாம்? 4365 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ 43.65 கிலோமீட்டரை நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 4365 மீட்டர். ஓகேவா? ஸோ அதே வந்து சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். அப்போ 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோர் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 100 சென்டிமீட்டர். அப்போ தேர்ஃபோர் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுற பாருங்க.
இப்போ 43.65 kilometers equal to 43.65 into 1 lakh. ஸோ நீங்கள் டோட்டலாக அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 43,65,000 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் கன்வர்ஷன். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஸோ ஜீரோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ ஃபோர்த் ஒன், how will you measure the volume of the irregular objects? irregular objects வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னா மெஷரிங் ஜார்ஸ் மூலயமா தான் அதனுடைய வால்யூமை நம்ம மெஷர் பண்ண முடியும். சாதாரணமாக வேறு எந்த ஒரு டேப்போ மற்ற மெஷரிங் டூல்ஸோ நமக்கு கிடையாது. மெஷரிங் ஜார், யூஸிங் த மெஷரிங் ஜார் we can measure the volume of irregular objects. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், irregular objects-ஐ மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு மெஷரிங் ஜார் தான் ஒரே ஒரு வழி, வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. ஓகேவா? ஒரு கல் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து irregular objects. ஸோ அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது மாதிரி மெஷரிங் ஜார் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மெஷரிங் ஜார் அதில் வாட்டரை ஃபில் பண்ணி நம்ம அதனுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது மூலயமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வித் த ஸ்கேல்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரூல் அப்படின்னா, டேக் கேர் டு ரைட் த கரெக்ட் சப் மல்டிபிள்ஸ். செகண்ட் ஒன், ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் இன் பேரலல் டு த ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் ஜீரோ ஆஃப் த ஸ்கேல். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அக்யூரேட் மெஷர்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வ் த ஃபாலோயிங். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் யுவர் ஹவுஸ் இஸ் 2250 மீட்டர். ஸோ எக்ஸ்பிரஸ் திஸ் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். மீட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2250 மீட்டர் அப்படின்றத கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஏற்கனவே நம்ம இப்போ தான் ஒரு சம் பார்த்தோம். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் வரும்போது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் போடணும். அப்போ 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ 2250 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 2250 டிவைட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு 2.25 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், while measuring the length of a sharpened pencil, a reading of the scale at one end is 2 centimeter and at the other end is 12.1 centimeter. What is the length of the pencil? ஓகேவா? அப்போ டோட்டலாக அந்த ஷார்ப் பண்ண ஏரியா ப்ளஸ் அதர் எண்டு, ஸோ அதனுடைய டோட்டல் லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்கேல் at the sharpened pencil is 2 centimeter. Another end of the scale at the sharpened pencil is 12.1 centimeter. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த பென்சில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் பிட்வீன் த 2 ends 12.1 மைனஸ் 2 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10.1 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நல்லா படிங்க. ஸோ வி வில் சி த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க்யூ வெரி மச்.